ஓ ஓ ஓ ஓ ஓ உண்மையிலே இந்த பேரிச்ச மரமெல்லாம் பார்க்குற நேரம் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காத்தாங்குடி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. அன்புடன் வரவேற்கின்றோம் காத்தாங்குடி. நல்லா இருக்குது பார்க்குற நேரம். வாகனங்கள் அதாவது அப்படியான நெரிசல் வாகன நெரிசல். வணக்கம் டிஎம், நான் உங்கள் ஆசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். காத்தாங்குடிக்கு நாங்கள் வந்த ஒரு காரணம், உண்மையிலே காத்தாங்குடி இப்போ ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம வந்து எந்த மாவட்டங்களில் இருந்து கேட்டாலும் உண்மையிலே காத்தாங்குடியை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து எப்படி இருக்குது காத்தாங்குடி, என்ன மாதிரி இருக்குது, அதாவது முதல் இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குதா அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு கொழும்பு சைடில் நீங்கள் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காத்தாங்குடி வந்து இப்போ வர வர அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம வந்து அந்த இடத்த பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் கொண்டு எடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஃபுல்லாக பார்க்குற மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் நாங்களும் இன்னும் இப்படியான சுவாரஸ்யமான இடங்களுக்கு போய் அப்படி அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். வாங்க நம்ம காத்தாங்குடி இருக்கா சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷனை வந்து தரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காத்தாங்குடியை சுற்றி பார்க்கலாம்னு ஒரு ரவுண்ட் வந்து வாரோம். அப்புறமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காத்தாங்குடி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. அன்புடன் வரவேற்கின்றோம் காத்தாங்குடி. சரியா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேரிச்ச மரங்கள். சரியா, ஃபுல்லாக பேரிச்ச மரமாக தான் இருக்குது. அதாவது பார்க்க ஒரு வேறு லெவலில் இருக்குது. அப்புறமா இந்தியா சைட்டில் பார்த்தீங்கன்னா பைக் கடை, அதாவது பைக் கடைகளுக்கு வேறையாக வந்து போட்டிருக்காங்க. அதே போல் இந்தியாவில் அந்த உடுப்பு கடைகளுக்கு வந்து வேறையாக வச்சுருக்காங்க. அப்படி வேறையாக பிரித்து தான் கடையை போட்டிருக்காங்க. மற்றபடி அப்படியே சொல்ல போனோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மிஸ் பண்ண பைக்குகள் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்தியாவில் சின்ன பெட்டி கடைகள். அதுக்கப்புறமா இதை வந்து சொல்லுவாங்க வேலை செய்யாத சிக்னல் வந்து சொல்லுவாங்க. இந்த ஏரியா இருக்குது தானே, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த ஃபேமஸான ஒரு இடம். அதாவது வேலை செய்யாத சிக்னல் அடிக்க போனால் சரி, வேலை செய்யாத சிக்னல் அடி போனாலும் சரின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் காலமாக வந்து இந்த சிக்னல் வந்து வேலை செய்யுதில்லை, அதனால் வேலை செய்யாத சிக்னல் வந்து சொல்லுவாங்க. இந்தியாவில் போனால் காத்தாங்குடி மார்க்கெட் இருக்குது. அடுத்த மார்க்கெட் நம்ம பார்க்க மறந்து போயிட்டோம். அடுத்த இன்னொரு ரவுண்ட் வரும்போது மார்க்கெட்டையும் காட்டுறோம். அப்புறமா இந்தியாவில் ஃபார்மஸ் வந்து 2-3 இடத்துல இருக்குது. ஓ ஓ ஓ ஓ இப்படி தாங்க, அதாவது திடீர்னு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதாவது இந்த ஏரியாவில் எப்படி தான் பைக் வாகனங்கள் ஓடுறது வந்து கொஞ்சம் அவதானமாக போகணும். அதாவது நம்ம வந்து சரியாக போவோம், எதிர்பார்க்காம வந்து அடிச்சு விட்றாங்க டிஎம்எஃப். அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஓடணும்ங்களா. அடுத்த இந்தியா சைட்டில் ஃபுல்லாக பார்த்தோம்னா உடுப்பு கடையெல்லாம் ஃபுல்லாகவே உடுப்பு கடை அடிச்சிருப்பாங்க. கூடுதலாக வந்து உடுப்பு கடை இந்தியாவில் அப்படி அந்த பிரித்து அடிப்பாங்க. அதாவது எல்லாம் வந்து கலந்துருக்கும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் துண்டு உடுப்பு கடை இருந்தால் கொஞ்சம் துண்டு பைக் கடையில் அப்படின்ட்டு, அதாவது ஒரு குட்டி பெட்டாண்டே சொல்லலாம். கொழும்புல எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இதை காட்டுங்க மச்சேன். எப்படி பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கு, நல்லா காய்ச்சிருக்கு பார்க்க. அப்புறமா காத்தாங்குடி பள்ளிவாசல் வந்து அங்கால போகணும். அதை விட தேர்ந்து கொஞ்சம் தூரம் போகணும். அடுத்த காத்தாங்குடியில் வந்து லைப்ரரி இருக்குது. லைப்ரரி எல்லாம் இருக்குது காத்தாங்குடியில். அடுத்த இங்கே சம்பத் பேங்க், அப்புறமா டிஎஸ்ஏ, அந்த அது அப்படியே பார்க்க அப்படியே நல்லா இருக்கும். அதாவது பார்க்க அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்த நம்ம வந்து சிக்னல் அடிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் அடியில் வந்திருக்கோம். அதாவது வேலை செய்கிற சிக்னல்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஹெல்மெட் போடாமல் போகிறான்டாப்பா பயப்புள்ள. நம்மளுடைய பாதுகாப்பு கண்டாலும் ஒரு சின்ன ஹெல்மெட் ஒன்று போடுறான்.
இன்னும் 13 செகண்ட். 11, 10, 9, 8. ஓகே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் கடைகள் எல்லாம் இருக்குது. அதாவது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. நைட் டைமில் பார்க்குற நேரம் ஒரு வேறு லெவலில் இருக்கும். அப்படி விசேஷமாக இருக்குது நைட் டைமில். அப்புறமா இந்தியாவில் அப்படியே சின்ன சின்ன கடைகள் இன்னும் வந்து கட்டுப்படலை. ஏனெண்டா இடம் வந்து போதிய அளவு இடம் இல்லை, இடவசதி இல்லைன்றோடையா அந்த தகரத்தாலே வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து இந்தியாவில் தகரத்தால் அமைக்கப்பட்டது. அடுத்து இது ஒரு பெரிய பழக்கடை, நல்ல விசேஷமான பழக்கடை உண்டு. அதாவது காத்தாங்குடியிலே பெரிய பழக்கடைண்டா அதுதான். இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்கண்டு. இவ்வளவு சைட்டால் போகிறோம், நம்ம வெள்ளக்கூடம் தான் இருக்குது பாருங்கள், எவ்வளவு சைட்டால் போகிறோம். அப்பயும் வந்து விட்டு போகிறாங்களே. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல், காத்தாங்குடி பள்ளிவாசல் வந்து இது அது இப்போ தான் புதுசாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். பழைய பள்ளிவாசலோட இருந்தேன்னு சரியாக தெரியலை நமக்கு. ஆனால் இப்போ புதுசாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுதான். அடுத்த இந்தியாவில் வந்து பார்த்தா காத்தாங்குடி வந்து பிரதேச செயலகம் இந்த இருக்குது. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காத்தாங்குடி பிரதேச செயலகம் அதுதான் இந்த இருக்குது. இது வந்து காத்தாங்குடி ஸ்கூல், அது பாலிகா மகா வித்தியாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காத்தாங்குடி ஸ்கூல். அடுத்த இந்த இருக்குது நூரி புக் ஷாப் வந்துருக்குது. அங்கே போகணும்னா எல்லா புத்தகங்களும் வந்து நம்ம வாங்கிக்கொள்ளலாம். இன்னும் இருக்குது பாருங்கள் பூர்வீக நூதன சாலை. இது ஒரு சின்ன மியூசியம்னு சொல்லலாம். அது உண்மையிலே வந்து கொஞ்சம் நிறைய இதுகளெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து இதுக்குள்ளே போவே இல்லை இது வரைக்குமே. அப்புறமா இப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபுல்லாக அதுதான் ஒரு கொஞ்சம் தூரம், குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து அப்படியே பேரிச்ச மரங்கள். அங்கே வந்து சேல் எல்லாம் போட்டுருக்காங்க, உடுப்புகள் எல்லாம். அதுக்கு பரவாயில்ல, உடுப்பு எல்லாம் வந்து வாங்குறண்டா வரலாம், நல்ல சேலில் இருக்கும். அப்புறமா இந்தியாவில் லேனர்ஸுகள் அப்படி இந்த சைட்டுகளில் வந்து லேனர்ஸ். அடுத்த இந்தியாவில் ஒரு சின்ன பழக்கடைகள் அப்படின்ட்டு ஒரு இது வந்து அமைப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பேரிச்ச மரத்தை பாருங்கள், இது செஞ்சொலிப்பாக இருக்கிறேன், நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குண்ணே. பார்த்தீங்களா, மற்றதெல்லாம் வந்து ஓரளவு இப்படி பாடுன மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. அதே போல் இந்தியாவில் நிற்கிற பேரிச்ச மரங்கள் ஓரளவு பரவாயில்ல, நல்ல வடிவாக இருக்குது பார்க்குற நேரம். அதாவது இதோட வந்து காத்தாங்குடி வந்து முடிவு வருது. இந்தியாவில் திருப்பி ஆரையம்பதிக்கு அப்புறமா வந்து அஞ்சாங்கட்டை என்ற ஒரு கிராமம் வரும். இந்தியாவில் ஜூஸ் பண்ண பைக் எல்லாம் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஜூஸ் பைக். பார்த்தீங்களா, அவங்களால பின்னுக்கு இருக்கிற ஐயா வந்து நம்மளை தூக்க பார்த்தாரு. அது அன்னையாக்கள் வந்து நட்டு ரோட்டில் வந்து அப்படியே ரிவேஸ் அடிச்சு கொண்டிருக்காங்க பைக்கு. அப்போ பின்னுக்கு வர ஸ்கூட்டி பைக் வந்து நம்மளை தூக்க பார்த்தாரு. அப்படியே பக்கத்தில் வந்து பிரேக் அடிச்சிட்டார். அப்படிதான் இதில் வந்து கொஞ்சம் அவதானமாக போகணும். நம்ம எவ்வளோ அவதானமாக போகணுமோ அவ்வளோக்கு வந்து நம்ம தான் பாதுகாப்பாக போகணும். அப்படி ஒரு ஆபத்தான ஏரியான்னு சொல்லலாம் காத்தாங்குடியில் வந்து பயணிக்கிற. எந்த நேரமே வந்து வாகனங்கள் வந்து டிராஃபிக் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆரையம்பதி ஹாஸ்பிட்டல். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரையம்பதி ஹாஸ்பிட்டல், மாவட்ட வைத்தியசாலை ஆரையம்பதி. இது வந்து ஆரையம்பதி முச்சக்கர வண்டி தரிப்படம். இங்கே வர்ற இந்திய சைவ உணவகம் உண்டு, ஆரியன் பவன், அதாவது இந்திய சைவ உணவகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தபால் அலுவலகம் ஆரையம்பதி போஸ்ட் ஆஃபீஸ். அப்புறமா இந்தியாவில் மண்முனை பிரதேச சபை ஆரையம்பதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறமா இந்தியாவில் ஆரையம்பதி பெட்ரோல் செட். அப்படி பார்க்க வந்து இப்படி சும்மா இப்படி ரோட்டில் உங்களுக்கு தெரியாதவங்க வந்தீங்களா இந்த வீடியோ பார்த்ததில் கொஞ்சம் ஞாபகம் இருந்தானே, அதனால் வந்து சும்மா அப்படியே ஒரு சின்ன வீடியோ கிளிக் பண்ணி எடுத்து போகலாமேன்ட்டு எடுத்து போகிறோம். மச்சான் அஞ்சால் வர்றா கிஃப்ட் இல்லாமல் எடுக்கு, அதாவது லவ்வர்ஸ் மாதிரிக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும் இன்றைக்கி இந்த கடைனே. அடுத்த இதை வந்து சொல்லணும், ஆரையம்பதி மார்க்கெட் வந்து இது ஆழ்கடல் பயணம் உயிரையும் பறிக்கும் வந்து அப்படி வந்து போட்டுருக்காங்க அதில். அப்புறமா இதான் வந்து ஆரையம்பதி அந்த சிறுவர்களுக்காக ஒரு விளையாட்டு தோட்டம் என்று சொல்லுவாங்க. அந்த இருக்குது பாருங்கள், சிறுவர் விளையாட்டு தோட்டம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடக்கூடிய மாதிரி அப்படி எல்லாமே வந்து இருக்குது. அடுத்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா
ஆரையம்பதி ஸ்கூல், மட் ஆரையம்பதி மகா வித்தியாலயம் அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா. அப்புறமா இது வந்து ஸ்கூல் கிரவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது ஸ்கூலோட சேர்ந்த மாதிரி இருக்குது. வந்து காத்தாங்குடி ஒரு சின்ன வீடியோ அப்படியே பார்த்து வந்து நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி காத்தாங்குடி இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ அப்படி எடுத்தனாங்க. உண்மையிலேயே இப்படி சுற்றி பார்த்ததில் காத்தாங்குடி அப்படி பைக்கெலாம் ஒரு ரைட் வந்து போனேன், சுற்றி பார்த்ததில் ஒரு வேறு லெவலில் இருந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த இடங்களெல்லாம் அப்படி பார்க்குற நேரம் பயங்கர வாய்ந்த அந்த பேரிச்ச மரங்கள், அப்புறமா அப்படி இந்த நடு ரோட்டில் வந்து சின்ன சின்ன பூக்கண்டெல்லாம் வச்சுருந்தவங்க, இந்த இடங்களெல்லாம் பார்க்குற நேரம் ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு பார்க்க ஒரு அந்த பெரிய ஒரு இடத்துக்கு போன ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துச்சு. அதாவது நம்ம கொழும்பு சைட்டுகளுக்கு போனோமெண்டா, கொழும்பு சைட்லாம் போனோமெண்டா ஒரு பயங்கரமாக இருக்கும் பார்க்குற நேரம். அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வந்து இது கொடுத்துச்சு காத்தாங்குடி எங்களுக்கு இந்த இடத்துல. ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுண்டா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, மறந்துடாங்க. அதாவது ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கோம், அதாவது இன்னும் இப்படி எங்களுக்கு வீடியோக்கள் எடுக்கிறவங்க நீங்கள் தான் வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். வந்துடாமல் நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக வந்துக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.